ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தின் மாயக்கதை. இரவின் மெல்லிய மடியில் நிலா தனது மனதை மலரச் செய்தவளை தேடினான். அவனை மூடலாக்கியது ரோஹிணி, பரிவும் பரிமளமும் கொண்ட தேவி. தக்ஷனின் 27 மகள்களில் நிலாவின் இதயம் உருகியது ஒருவரிடம். அவள்தான் ரோஹிணி. அவளது ஒளி மென்மையானது, கவர்ச்சியுடனும் நலம் நிறைந்ததாகவும் இருந்தது. அவள்தான் தேவியான பெண்மையின் வடிவம், அழகு, வளம், பரிவு. நிலவுக்காக அவள் ஒரு கற்பனை அல்ல, அவள்தான் உருவாக்கத்தின் பரிசுத்த நிலம். அவள் அருகில் உயிர்கள் மலர்ந்தன, மரங்கள் பழம் தந்தன, மனங்கள் திறந்தன, இருதயங்கள் நனையக் கற்றன. ஆனால் இந்த அன்பு விளைவில்லாமல் இருந்ததில்லை. நிலா ரோஹிணியிடமே தங்கினான். மற்ற நட்சத்திரங்களை மறந்துவிட்டான். தக்ஷன் கோபத்துடன் நிலாவை சாபமிட்டார். மங்கும் சாபம். துன்பம் வந்தபோதும் ரோஹிணி குற்றம் கூறவில்லை. அவள் நிதானமாக பராமரித்தாள், குணமாக்கினாள். பிரபஞ்சத்தின் சுழற்சியை பிரார்த்தனையின் மூலம் தாங்கினாள். தேவர்கள் ஒரு நாள் கேட்டனர், நீ மெதுவாக ஒளிர்கிறாய், ஆனால் அனைத்து கண்களும் உன்னை நோக்குகின்றன. ஏன்? ரோஹிணி மெதுவாக சிரித்தாள். ஏனெனில் நான் ஆட்சி செய்ய விரும்பவில்லை, நான் அன்பை விழிக்க விரும்புகிறேன். அவ்வாறு ரோஹிணி நட்சத்திரமானது அன்பு, வளம், அழகு மற்றும் சிருஷ்டியின் தெய்வீகத் தேவதை என்று உயர்ந்தது. நிலாவின் பருவ ஒளியாக பூமிக்கும் ஆன்மாவுக்கும் உணவளிக்கிறாள். ரோஹிணி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சின்னம் ரதம், வளர்ச்சியின் சின்னம். தெய்வம் பிரமா, உருவாக்கத்தைக் கொண்ட தெய்வம். ஆட்சி கிரகம் சந்திரன், உணர்ச்சி, பரிவு, அழகு. தீமைகள் வளம், கவர்ச்சி, உயிர், வளர்ச்சி, பரிசுத்த அன்பு. குணம் ரஜஸ், கவர்ச்சி மற்றும் படைப்பாற்றலால் செயல்படுவது. நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.